வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளு முருங்கை ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா முள்ளு முருங்கை கீரை, அரிசி, மிளகு, சீரகம், இந்த 4 பொருள் தான். அதோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். முள்ளு முருங்கைக்கு கல்யாண முருங்கைன்னு இன்னொரு பேர் இருக்குது. இதோட செய்கைன்னு பார்த்தா பித்தம் அகற்றி, புழுக்கொல்லி, கோழை அகற்றி. கோழை அகற்றினா சளியை போக்கக்கூடியது. இது 3 தான் இதோட செய்கையாக சொல்லியிருக்காங்க. இந்த முள்ளு முருங்கை கீரையை நம்ம ரொட்டியாவோ இல்லை ரசம் வச்சோ சாப்பிடும்போது கபம், இருமல்லாம் நீங்கும். உடல் வலிக்கு நல்ல நிவாரணியாக இந்த முள்ளு முருங்கை இருக்குது. உடலுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கி சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படும் எரிச்சலையும் போக்கும். இந்த முள்ளு முருங்கை கீரை வயிற்றில் இருக்க பூச்சிகளுக்கு தொந்தரவை கட்டுப்படுத்தக்கூடியது. சுவாச காசம் என்னும் மூச்சிறைப்பு நோயை சரி செய்யக்கூடியது. எலும்புகளுக்கு வலுவை தரக்கூடியது. மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், அடிபட்டிருக்கு, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிக்கு இந்த இலையை வதக்கி ஒத்தடம் கொடுக்கலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலிக்கு நல்ல நிவாரணியாக இந்த முள்ளு முருங்கை கீரை இருக்குது. வாய்ப்புண், வயிற்றுப்புண்ணை சரி செய்யக்கூடியது. இன்றைக்கு முள்ளு முருங்கையின் பயன்கள் பற்றி பார்த்தோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முள்ளு முருங்கை ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.